மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர என்ன டாக்டர், நோயாளியை தூக்கிட்டு வந்துட்டீங்க? இந்த படத்தை பார்த்தா மூளை சுறுசுறுப்பாவும் விறுவிறுப்பாவும் இருக்கும்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு தம்பி. அதான் இந்த மூளை செத்த கேஸ தூக்கிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா விஷயம்? அதான் இன்னைக்கு மூளை செத்த கேஸ் நிறைய வந்திருக்கோம். சரி சரி, சீக்கிரம் உள்ள தள்ளிட்டு போங்க. ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா, உலகாண்டவன்டா. அதாவது படத்தை பார்த்துட்டு அமைச்சர்லாம் அழுதாங்க. நான் கூட விஜயோட கடைசி படம் அழுதான் நினைச்சேன். அவங்க படம் நல்லா எழுதிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா அழாம அவங்களாம் அழுதாங்க. நாளா ஆவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா, உலகாண்டவன்டா. எப்படா முடியும், வெளியில எப்படா முடிப்படா. என்ன மழுங்கடிச்சு என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க? புரியல. மழுங்க என்ன, யார மழுங்கடிச்சிட்டாங்க? ராவணம் அவன்டா, நீட்டாவது மயிராவது, ஒத்தையில நிக்கிற யமன்டா, அத்தனை பிம்பமும் அவன்டா. இது ஜனநாயகடா, ஜவுநாயகன்டா. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான், ரோலரக்கன் நான், ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? இழுக்கிறாங்க 3 மணி நேரம் வந்து வாசிப்பு அடங்கவே இல்லை. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு நாங்க போவோம்? இதுக்கப்புறம் என்ன சண்டை போடுவோம்? இதுக்கப்புறம் என்னங்க, அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சுங்க. அதாவது அவருன்னு இல்ல, அந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து ஒரு வாட்டி ஒரு டைம் டிராவல் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அவ்வளவுதான், இனிமே நம்மள சின்ன பசங்க கிடையாது, வாழ்க்கை அவ்வளவுதான். அதான் என்ன நம்மளாம் இன்னொரு பிறப்பா தாடியில் மாதிரி பிறக்க போறோம். அதாவது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தன் சொன்னா, ஏங்க இது பகவந்த் கேசரியோட ரீமேக்னு சொல்றாங்களே. ஆமா, பகவந்த் கேசரி ரீமேக் தான். ஆனா அதுல கொஞ்சம் சக்தி சாம்பார் பொடியையும் ஒரு சக்தி மிளகா பொடியும் போட்டு கொஞ்சம் பட்டக்கிராமியும் போட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து சினிமார்க்கு இந்த தேட்டர் உள்ள என்ட்ரா வரும். படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மேல் ரோ ஃபுல்லா காலியா இருக்கு. அங்கங்க மக்கள் உட்காந்துருக்காங்க. பெரும்பாலான சீட்டுகள் காலியாவே இருக்கு. எல்லா ரூமும் காலியா இருக்கு. மொத்தம் 85 சீட்டுகள் உள்ள இந்த தேட்டர்ல 18 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஜனநாயகன் படத்தோட ஒட்டுமொத்த யூஎஸ்ல இதுதான் நிலைமை. ஜனநாயகன் யூஎஸ்ல அட்டர் ஃபிளாப். எப்படி யூஎஸ்ல ஜனநாயகன் அட்டர் ஃபிளாப். ஹலோ, என்ன ஆகுறீங்களா? அமைதியா இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குது. தாங்க முடியல. கடைசியா ஒரு குட்டி ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலா மூஞ்சி மோனை மூஞ்சி மோனை. ஐயோ போச்சே போச்சே. என்ன அவார்டா கொடுக்குறான்? இப்படி ஆக்ட் பண்றியா? போச்சே போச்சே. ஐயோ போச்சே. கத்தாத, கத்திரில வாயில கல்யாணம் அடிச்சு போடுவேன். இனிமே அடுத்த மூஞ்சில கால வச்சு தூக்கிட்டு போங்க. அவள காக்ரோச் பார்ட்டி மெம்பர்ஸ் எத்தனை பேர் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூல் மிஸ் அட்டனன்ஸ் எடுக்கிறாங்க. சொல்லுங்க, சிஜேபில இருந்து எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? இதுல இருந்து எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? மிஸ்டா அவங்க அட்டனன்ஸ் எடுத்து சொல்ல போறாங்க. இதுல இருந்து இவ்வளவு வந்துக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட் இது ஸ்டூடெண்ட் போஸ்ட் என்ன
இந்த ஆர்கானிக் நியூட்ரல் நான் பொலிட்டிக்கல் பப்ளிக்ல ஒருத்தியா தான் நான் இங்க நிக்கிறேன். அப்படியா? ஹியூஜ் ஃபேன் சார், ஹியூஜ் ஃபேன். எங்க போனாலும் ஃபேனு, ஏசி, ரசிகன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. என்ன இது போராட்டத்துக்கு வந்துட்டு நாங்கள் ஃபேன் சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. எது உடன்பாடு இல்லையா? ஐயோ, உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த போராட்டமே தோத்துருமே. ஐயோ, ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். இப்ப ஏன் ஆன்டி வெறி ஆவறீங்க? நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். எங்க போய் என்ன பேசணும்னு தெரியாம நான் விஜய் ரசிகை இப்போதான் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கு. மைக்க புடுங்கிட்டு மண்டையிலே தட்டி அனுப்பி விட்டாங்க. அதுலயும் வந்து ஒரு சீன் போட்டுச்சு பாருங்க. அக்மாக் தற்குறின்னு நிரூபிச்ச தருணம் அதெல்லாம். இதுக்கிடையில நான் பேசவா போகவான்னு கேள்வி வேற. பெரிய ஜான்சி மகாராணி புரட்சி பண்ண வந்துட்டாங்க. டெமோக்ரஸினா என்னன்னு நமக்கு பாடம் எடுக்க பெயரை கேட்டா சனம் ஷெட்டியா. அது ஒண்ணு இல்ல, அவங்க அந்த மேடம் நினைச்சிட்டாங்க. FDFS பார்த்துன்னு அப்படி கத்துவாங்க நினைச்சிட்டாங்க. இல்லப்ப அப்படின்னு அவங்க சொல்லல, நாகரீகமாக வாங்க இப்படி கீழே அப்படின்ட்டாங்க. பேசவா போவா போ அப்படின்னு நான் சொல்லல, அங்க இருக்கிறன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி உங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கங்க. ஏண்டா காட்டி யானைக்கு பிறந்தவன இந்த இளவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏண்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீக்கெண்ட் தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கு. பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆயிடுவாரா? பாரதேஷ் நாய, இன்னும் ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன். இல்ல உனக்கு நான் சங்கூதிடுவேன். போய்ப்பா. ஒரு ஆர்கானிக் ஸ்டூடண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடண்ட்ஸ்க்காக மட்டும் தான் பேசுவேன். நீங்க பேசி கிழிச்சது போதும், கிளம்புங்க. எவனோ சொல்லி நான் இங்க வரல. யாராவது சொல்லி வராம இருந்திருக்கலாம். எதுக்கு வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்க அசிங்கப்பட்டதுல எனக்கு ரொம்ப வருத்தமோ. படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? ஆண்டி அழாதீங்க, அழாதீங்க. நீங்க அழுவுறத பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இது வருத்தமா இருக்கு. என்ன மாணவர் அடிச்சாங்க? என்ன மாணவர் அடிச்சாங்க? என்ன மாணவர் அடிச்சாங்க?
என்ன மாணவரை அடிச்சாங்க? இவனை என்ன பண்ணும் சார்? செருப்ப காட்டி அடிக்கிறாங்க. இவருதான் மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. தாவேக்கா இவ்வளவு கேவலமா இருக்கும்னு நான் நினைச்சு பாக்கலங்க. தாவேக்கா வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க மாணவர்களோட பேன் நீட்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மாணவர்கள் வந்து முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துல தாவேக்காவோட அம்சா லேடி அம்சா சனம் செட்டி அவர்களை வந்து தாவேக்காவினர் உள்ள இறக்கிருக்காங்க. இறக்கி அதாவது நேற்று ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல செம்ம டான்ஸ் செம்ம குத்து ஆடிட்டு இன்னைக்கு போராட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இவங்கெல்லாம் வந்து வேற பார்ட்டியை சேர்ந்தவங்கன்னு ஒரு சாயத்தை பூசி இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக தாவேக்காவினர் கீழ்த்தனமாக கேவலமாக ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு மூளையில்லா முதலமைச்சர், ஒரு கேவலமான முதலமைச்சர், ஒரு கேடுகட்ட முதலமைச்சர், ஒரு கேலி கூத்து முதலமைச்சர் ஒரு போராட்டத்தை தேவையில்லாம இந்த மாதிரி லேபிள் பண்றாங்களே, இதை நீங்க வாயை பொத்திட்டு கம்முன்னு இருக்கீங்களே, எப்பதான் பேசுவீங்க ஊமை முதலமைச்சர் அவர்களே? வாயில புண்ணா வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து மௌன விரதம் இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. A few moments later. மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். பல பேர் வேலை முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய அவசரம், மருத்துவ உறுதிகள், பல விஷயங்கள் இருக்கும்போது சாலை என்பது போராடக்கூடிய இடம் அல்ல. அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். சாலை என்பது போராடுவதற்கான இடம் அல்ல. ஐம்பது சேர்த்து கொடுன்னு சொன்னல. 50 ரூபாவா? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. கொடுக்க முடியாது. என்ன கருமண்டா இது? உன்ட என்னடா சொல்லி சவாரி ஏத்துன? 50 ரூபா சேர்த்து கொடுன்னு சொல்லிட்டு ஏத்துனேன். இங்க வந்து கரும்பு சொன்னா அர்த்தம். அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஹலோ, இது எங்க அண்ணன், எங்க பாத்துனே நீட்டு மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. இது நான் ஏன் சொல்றேன்னா நீட்டு மட்டும் தான் உலகம். மருத்துவ படிப்பு தானே. ஏன் மருத்துவ படிப்பு இல்லைன்னா வேற படிப்பே இல்லையா? அதை சொல்றதுக்கு நீ யாரு? ஏன் வீட்டு குழந்தை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுதுன்னா அதுக்கு அந்த கல்வி உரிமை இருக்கு. எங்களுக்கு எங்களுடைய மாணவனுடைய கல்வி உரிமை முக்கியம். இந்த அமைச்சர் பதவி இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும், நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன். அதற்காக என்ன இழப்பு வந்தாலும் நான் அதை சந்திக்க தயாராக இருக்கேன். ஜனநாயகன் ஒரு படம், அது ஃபிக்ஷன். இப்போ என்ன நடக்குது? இது ஃபிக்ஷன் இல்ல, இது இப்போ நடக்குது. இது பத்தி பேசலனா, படத்தை பத்தி பேசினா அப்புறம் அது தெரியுது, அவங்க அறிவு தெரியுது, அவ்வளவுதான் சொல்லுவேன். சிஎம்ஏ பேசலையே, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை. அது நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு. சிஎம் இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவ்வளவுதான் அறிவு அவங்களுக்கு. இது ஒரு சீரியஸான மேட்டர்னா இல்லனா என்னதான் சீரியஸான மேட்டர்? இப்போ யூத் தான் ஃபியூச்சரோட வாய்ஸ் இல்ல, இனி கூட கான்சிக்வன்சஸ் நாங்க யூத் தான் ஃபேஸ் பண்ணோம். சோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லனா சுப்ரீம் கோர்ட்ல என்னதான் பிரச்சனை? இது பேசாம இருந்தாதான் அது தேச துரோகம். பேசினா தேசத்துக்காக தான் நம்ம முன்னேறோம். இது பத்தி எதுவுமே பேசல, ஒரு பொலிட்டிக்கலா இருந்தா அதுதான் தேச துரோகம். ஒரு படத்துக்கு இவ்ளோ பேசுறாங்க, நம்ம தேசத்துல இதெல்லாம் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க, எஜுகேஷன் ஃபெயில் ஆகுது. அது பத்தி பேசலனா நீங்களே சொல்லுங்க, அறிவு இருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.